எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாரும் நம்மளோட நேரத்தையும், சக்தியையும், பணத்தையும் நிறைய விஷயங்கள்ல முதலீடு செய்றோம். நம்மளோட குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக, நண்பர்களுக்காக நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்றோம். நம்ம பெஸ்ட்டா இருக்கணும்னு முழு ஈடுபாட்டோட எல்லா திறமைகளையும் வேலையில காமிக்கிறோம். பணம் சேர்க்கணுங்கிறதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்றோம். நம்ம குழந்தைங்க ஒரு நாள் பெரியவங்களாகி அவங்க வாழ்க்கையை தேடி போயிடுவாங்க. நம்மளோட உற்றார் உறவினர்கள் நிரந்தரமாக நம்ம கூட இருக்க போகிறதில்ல. வேலையில் நம்மளை மிஞ்ச ஆளே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நிமிஷத்தில் நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. சேர்த்து வச்சிருக்க பணம் எப்பயும் நம்மக்கிட்டேயே இருந்துராது. இத்தனை வருஷம் செஞ்ச முதலீட்டுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு யோசிக்க ஆரம்பித்தேன். நான் என் உடம்பை பார்த்துக்காம சத்தான உணவு, உடற்பயிற்சி, தூக்கம் எல்லாத்தையும் தொலைச்சி மற்றவங்களுக்காகவும் மற்றதுக்காகவுமே என் வாழ்க்கையை கொடுத்துருக்கேன். நான் இத்தனை காலமாக என்னை உதாசீனப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறத என் வலிகள் ஞாபகப்படுத்துது. என்னை பாதுகாக்கிறதுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா காலம் போக போக அது மேம்பட்டு தான் இருக்கும். நான் கொஞ்சமாவது என் நேரத்தையும் பணத்தையும் என் மேலே முதலீடு செஞ்சுருக்கலாம். நீங்கள் உங்கள் முதலீட்டை எதில் செய்கிறீங்க? அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதிர்காலம் நல்லதாகவே அமையும். நிகழ்காலத்திற்கு நன்றியுடன், டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்.